துணி மாப்பிளத்தோட ஓகே. நம்ம அந்த தொருன்னு வண்டியில் சவுண்டு வந்துச்சு. இந்த 2-3 நாளாக வீடியோவில் ஓட்டிகிட்டு நம்மள இங்கே பாருங்கள் 2 இடத்துல, அதாவது நேற்றே கழிச்சு வாங்கினீங்கல்ல, வாங்கின மாப்பிள. அதில் வந்து இதில் சிறு ஓட்டை, இதில் பெரு ஓட்டை ஆல்ரெடி அதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டாங்க. அதனால தான் அதை வாங்கலை. இதில் என்ன காரணம்னா நேற்று பத்தியாரம் கழட்டணும். அதை நாங்கள் வீடியோ எடுக்காத விட்டுட்டோம் ப்ரோங்கிறேன். இதை கழட்டுனா இதுலேயும் இந்த இடத்துலையும் லைட்டாக கியரில் இருக்குது. சரி பழசு கிடைக்குமான்னு போய் பார்த்தோம். பழசு ஒன்றும் மனசுக்கு திருப்தியாக படலை. ஸோ அதனால் இதையே லைட்டாக வெல்டு வச்சு எல்லாம் பேக்கிங்லாம் சுரண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா கேசட்டு இங்கே ஒரு இடத்துல பிடிங்கிச்சு, இதில் இங்கே பிடிங்கிச்சு, இதில் பிடுங்குனது இங்கே அடிச்சுப்பிச்சு, இதில் பிடுங்குறது இங்கே அடிச்சுப்பிச்சு. அதெல்லாம் தொடமா இப்போ. அதனால் இப்போ புது கேஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி கேஸ்கெட் தான் மாற்ற போகிறோம். இதுதான் வேலை. இந்த எண்ணெய் பஸ்ஸெல்லாம் தொடமாப்பில் சுத்தமாக வேலையே எதுவும் இல்லை ப்ரோ. நேற்றும் எதுவும் வேலை இல்லையா, சரி இன்னைக்குனாச்சும் இதனாச்சும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பாருங்க எவ்வளோ செவச்சவனுங்கிற பாருங்க. இதுதான் அழகில் மயங்கிறதா மாப்பிள்ளை. இதோட பேக்கிங் புதுசு வாங்கிட்டோம்ல, இரும்பில் இருக்கும்ல தகரம், எடுத்துக்குவோம். அதேமாரி இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் கழட்டினீங்கன்னா இதே போல்ட்டை போடக்கூடாது. சைலன்சரில் எதை கழட்டினீங்கனாலும் புது போல்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் வெந்து போயிடும். உங்களோட வெந்து போச்சா, அதனால் வந்து சைலன்சருக்கு வந்து என்றைக்குமே ஒன்ஸ் கழட்டினாவே சைலன்சரை பொறுத்த வரலும் புது போல்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுது வந்து இந்த ஹோல்ஸ் வந்து போல்ட்டு கட் ஆயிடுச்சு. திரும்பி லேத்தில் கொடுத்து இந்த மரையை எடுத்துகிட்டு திரும்ப வர போடுறதுக்கு இதுக்கு 200 வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது இதிலெல்லாம் கட்டாச்சுன்னா இன்னும் பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஏதோ இதில் 4 போல்ட்டுமே எதுவும் கட்டாகலை, பெரும் போல்ட்டாக இருக்கிறதுனால இதில் மட்டும்தான் கட்டாச்சு. அதனால் கழட்டும் போது பேக்கிங் பிடிங்கிச்சுன்னா ஒவ்வொரு நீள் தொருன்னு சவுண்டு வந்தாலும் இதையும் பார்த்துக்காங்க. ஏன்னா பேக்கிங் பிடுங்கினாலும் இந்த பிரச்சனை பண்ணும். ஓகேவா? இந்த பாடியெல்லாம் வந்து பழைய பேக்கிங் வச்சு ஒட்டிகிட்டு இருக்கும். இதுமாதிரி நல்லா க்ளீனாக உப்பு காயத்தை போட்டு நல்லா ராயிக்கிட்டிங்கன்னா பளிச்சு வந்துடும். இதை ராவறதுக்கு வந்து மிஷின் இருக்குதுன்னு சொல்லி மோட்டரை போட்டுலாம் ராயக்கூடாதீங்க. கையில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேய்க்கணும். மிஷினை போட்டு ராவினீங்கன்னா என்ன ஆகும்னா பள்ளம் ஆகிட்டு, அதனால் கையில் தான் தேய்க்கணும். இது 2 பளிச்சுன்னு தேய்க்கணும். அதே மாதிரி இதுக்கு போடுற பேக்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு வர்றது இரும்பில் போடணும். இந்த மாதிரி அட்டை பேக்கிங்கும் கொடுப்பாங்க. இதை வாங்கி போடாதீங்க, இது சீக்கிரம் பிடிங்கிக்குது. இது வந்து இந்த மேலே டாப்புக்கு, இது வந்து இந்த சைடுக்கு ஃபிட் பண்ணும்போது எப்படி ஃபிட் பண்ணுறோம் காட்டுறோம் ப்ரோ. அதுங்காட்டி இதெல்லாம் நேற்று தேய்ச்சாச்சு. உட்காந்துக்கிட்டு எனக்கு மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, தேய்ச்சிட்டோம். இப்போ இது மட்டும் தான் தேய்க்காத இருக்கிறோம். இது 2யும் தேய்ச்சி விட்டா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், கம்முன்னு இருக்கும். சந்தோஷ் அப்படியே அதை நிறுத்தி சைலன்சர் பெரியவா அப்படி நிறுத்தி தண்ணி வெட்டிட்டு ஃபிட்டிங் கரோ. இப்போ மாப்பிள்ளை வந்து மாட்ட போகிறாரு, ஃபிட்டிங் பண்ண போகிறாரு. மாட்ட போகிறாரா? புது போல்ட்டெல்லாம் எடுங்கம்மா. அப்படி மாட்ட மட்டும் கொஞ்சம் வீட்டு அதிகமாக கழட்டிக்கலாம். அதை கழட்டு 2 3 4. சைலன்சருக்கு 2 பேக்கிங் வரும் ப்ரோ. இதுலேயும் ஒரு ஹெட்டில் கனெக்ட் பண்ணுறது. இந்த அட்டவாசரும் வரும், இந்த தகுட்டு வாசரும் வரும். அட்டவாசர் போட்டால் தான் பிடிங்கிது. அதனால் இப்போ தகுட்டு வாசர் வாங்கிக்கிறேன். மாப்ப அந்த தகுடு பாருதா, இந்த உப்பளாக்கு பாரு தகுட்டில், அது வந்து வெளிப்பக்கம் வரணும். அப்படியா? 2க்கும் வச்சுக்க போட்டுக்கோ. கரெக்டாக தானே வச்சுருக்கேன். இப்போ வச்சு இந்தா இது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று சொருகிச்சு. இடமே இல்லாத இடத்துக்கு 2 பேர்ரா. சரியா? ஒரு துருன்னு இருந்துச்சுன்னா ஒன்று காட்டு. அது சின்ன போல்ட்டுக்கு கரெக்டு. அது 2யும் போடும். எங்கடா இன்னொரு போல்ட்டு இருந்தா இந்த மாதிரி அது சின்னதுரா. அதாவது அது அவன் அந்த சுருவனு சின்ன போல்ட்டு தான் சொல்லி வச்சுக்கிறான். அதை பண்ணுறா இன்னும் ஒன்று தான். ஏய் எது ஒன்று? ஆமாண்ணா 2 ஒன்று தானா? அழகா இங்கே பாருங்க, நான் கொடுத்தது தான் சின்னது. இன்னொரு 2 இருக்குமே.
இங்கே அதை காட்டு. சில்லறை தானே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செலவழி பிடிச்ச வேலையாகுது போ. ம் நம்மளுக்கு ஒன்று கூட இல்லை. எடுத்துகிட்டு போடாப்பா. ம் சாப்பிடிக்கலாம். சொரும் தொலை டக்குன்னு பொழுது கை தூக்கி மாட்ட வேண்டும், மறைய போட வேண்டும். எக்காரணம் கொண்டும் பழைய போல்ட்டு போட்டுறாதீங்க ப்ரோ. மறுபடியும் வந்து கழட்டும் போத பாடியோட கட்டாகி போயிடும். இந்த மாப்பு எனக்கு என்னமோ இது ஏற மாதிரி ஒன்றும் தெரியலையே. நல்லா ஆட்டி ஆட்டி சொருங்க மாப்பு. இழுக்காதண்ணா. நல்லா பேக்கிங் கீழே கொட்டிட்டான். தலையே கூட உள்ள விட்டுக்கிட்டா எப்படி போடுறது? இப்போ எப்படி போடுறது மட்டும் பாருங்க மாமா. நீ போடுறதுல பெரிய ஆள் தான், எங்களுக்கு தெரியும். நீங்கள் வர கம்முனுங்க. ஏதாச்சும் நீ போட்டியா? நானும் இன்னும் இல்லைண்ணா. என்னடா பண்ணுறீங்க 2 பேர் முக்குறீங்க? நான் ஏறவே மாட்டேங்குதுண்ணா. இந்த கரெக்டாக போட்டிங்கன்னா தானே ஏறும். முதல்ல என்ன தெரியுச்சு? காதில் கத்தாதரக்கா கரடி தலையா. நீ பிடிச்சி இருந்து உடச்சி விடாதண்ணா. ஏறுது. ம் அடுத்து போடு. அடுத்து போடணும். சும்மா போட்டு பார்த்து மாமா. எனக்கு ஒன்று இவன் என்ன ஒன்றே போடல. இவர் போய் எங்கே 2 போட போகிற? அஜித்துக்கு இன்னும் ட்ரெயின் கொஞ்சம் என்ன இந்தா அவ்வளோ அசிங்கப்படுத்திவிட்டான். அவன் கிடக்குறாமாம்மா சின்ன பையன். அப்புறம் பேக்கிங் ஒன் சைடை தள்ளி விட்டு போட்டுறாத. பேக்கிங் சென்டர் போடுங்க. எங்கன்னா போய் மாட்ட மாட்டேங்குது. பெருமை பேசுனீங்க அவனை. மாட்டு மாப்பு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட்டில் வராங்கன்ற முக்கியம் இல்லை. நானும் வந்துட்டேன். பிடிங்கிச்சா? இல்லை பேனர் எடுத்தா பாக்ஸில் எடுத்துகிட்டு வா மாப்பு. இங்கே தான் கிடக்குதெல்லாம். நைட்டு கழட்டணுமில்ல. வளர்த்தியில் ஆடுறா. சரி இது போட முடியுமான்னு பார்த்தேன். வேணாம் பாக்ஸ் போட்டுக்கலாம். 16 பாக்ஸ்னு நினைக்கிறேன். ம் பாக்ஸ் தொலைவரான் இப்போ தான் ஒருத்தவன். நான் டைட் வைக்கிட்டோம். நான் டைட் வைக்கிறேன். நான் வச்சு நானே டைட் வைக்கிறேன். பாக்ஸ் குடுறா. பாக்ஸ் தர மாட்டேங்கிறேன். கொடுங்கடா போ. நான் 2 டைட் வைக்கிறேன்னா. சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு கூட அவனுக்கு வைக்கிட்டோம். நான் 2 சும்மா டைட் வைக்கிறேன். நீ வள வச்சுக்க. யாரும் வைக்கலாம். நீங்கள் எடுத்து போகலாம். கூட யாரும் வைக்காதீங்க. நான் வைக்கிறேன். கொண்டாங்க வேலை முடியட்டும். நான் அதுக்கு முன்னா போட்டுருக்கேன் கை. பாருங்க அவன் வந்துட்டு ஓடுறான் பாருங்க. மாட்டிக்கிச்சுண்ணா. இப்போ பாரு வழினா கொடுத்துட்டாங்க. ஐயோ கடவுளே. டேய் பர்றா ஆடாடாடா. உள்ள பேண்ட் டவுசர் எல்லாம் போட்டுக்கிறான். வெந்து புழுங்கி போயிட போகுதுடா. உள்ள ஒன்றும் போடலையா? சட்டி போட்டிருக்கேன். ஏன் மாப்பிள்ள 2 ஓட்டை சட்டியா? இல்லைம்மா 4 ஓட்டை. எதுக்குடா அத்தனை ஓட்டை? காற்று போய் வர மாட்டேங்குது. போய் வருமா? டேய் இது எல்லாமே டைட்டு நச்சுன்னு வச்சிடணும். இல்லை லீக்கேஜ் ஆயிடும். ஆனால் நானே இதுவரெல்லாம் தகரம் போட்டலாமாப்பில். அந்த நோவல் தான் தகரம் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் லீக்கேஜே ஆகல. இது என்ன மெத்தடுன்னே தெரில. பேக்கிங் ஒன் சைடாக போயிடுச்சா? இல்லை கரெக்டாக தான் இது. அந்த பக்கம் கேளா. இந்த பேக்கிங் போய் வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா இருக்கும். ஆல்ரெடியே கொஞ்சம் தம்மு கம்மி. இது வேற கலப்பி லைட்டாக அழுத்தினா போதும் தொர்ருன்னு. இடா போடவே இல்லை. அதுக்காண்டி எல்லாம் டைட் வச்சுங்க. போல்ட்டு போட்டே நீ சொரு பிடிச்சி ஓடி போயிருந்தான். இப்போ எல்லாம் லூஸ் விடு. அப்போ தான் மாட்ட முடியும். ஐயோ எரிக்கிச்சா? ஏறாதராமா. இப்போ கொஞ்சம் சேக்கருக்கு எல்லாம் லூஸ் விட்டால் தான் ஆகும். ஐயோ கடவுளே.
ஓகே நண்பா. அதே மாதிரி ஒரு நட்டை டைட் விடாது. சந்தோஷம் என்ன பண்ணிட்டான், ஒரு நட்டை போடவே இல்லை, ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். 3 டைட் வச்சுட்டு 4வது பேனர் போடும் போது பார்த்தா பாக்ஸோடு வந்துருச்சு நெட்டு. போதும். டமுக்கு டுமுக்குங்குது, அப்புறம் எல்லாம் புட்டு விட்றாதீங்க. எவ்வளோ சொன்னாங்க இந்த பழசு? 500 ரூபா. நம்ம வண்டி தானா இல்லை? ஒரு சாண்டியர்லாம் இன்ஜின்லாம் இருக்கு, எல்லாமே உடைக்கிறது தான். உடைக்கிற இடமா? நான் பார்த்துட்டேன் இந்த இன்ஜின், நான் எங்கேயோ பார்த்துருக்குன்னா நீ யோசிச்சு நின்றுருந்தேன். இது வெல்டு வச்சது பாரு, உடனே கிராக் ஆயிடுச்சு. இங்கே போதும். எங்கே கிராக் ஆச்சு? கருவிடு மேலே. இது அதனால தான் இது கேஸ்டிங்கு. இதெல்லாம் வேணும் வேலைக்கு ஆகாது. இடத்துல வேர் லோடு போச்சுன்னு திரும்பி வெல்டு வச்சுருவோம். திரும்பி இந்த இடத்துல பழையபடியே கிராக்கு. இப்போ அடுத்தது மேல் பேக்கிங். அடுத்தது இதை போடும் போது திருப்பி வச்சிடாதீங்க. இந்த ஹோல்ஸ் இங்கே வந்தால் தான் இந்த கம்பி வரும். இந்த குட்டி கம்பி இந்த பக்கம் வந்தால் தான் சைலன்சர் உட்காரும். இல்லைனா சைலன்சர் பின்னாடி பார்த்த மாதிரி போயிடும். 4 எது வேணாலும் போடலாம். 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம்மா. இப்போ முறுக்கி விட்டினா என்ன பண்ணுறதுன்ட்டு. சூப்பர் மாப்பிள்ளை மாஸ்க் காட்டுறேன். 14 பஞ்சு இங்கே தாண்டா. 14 பஞ்சு. கடவுளே, நான் பாக்ஸ் எடுத்து வைப்பேன். இதில் வச்சா வைக்க முடியாது, பாக்ஸில் தான் வைப்பீங்க. பாக்ஸ் பரம்பரை. அதே வை, 2 ஈக்குவலாக வை. 2 வாட்டர் பேக்கிங் தானே ஈக்குவலாக வைக்கணும். இல்லை ஒரே பக்கம் நசிக்கிவிடும். தெரியுதா? ஓகே. வச்சிரு ஃபுல்லா, இல்லை லீக்கேஜ் ஆயிடும். அப்புறம் பழையபடி திரும்பி தோறும். லூஸ் ஆகாதுல்ல. சைலன்சர் சுரு. அது அப்புறம் போட்டுக்கலாம். ஏர் லீக்கேஜ் ஆகுதான்னு பார்க்கணும்ல. அந்த காடி எதுக்குன்னா பாருங்கதா, இந்த காடி இதுக்கு தான். இப்படி போட்டால் சைலன்சர் எந்த பக்கமும் உருளாது. ஏதோ ஒன்று ஆகுது. செல் போடுமா பாவம். எதுவும் வரல. ஓகேதான். அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. கழட்டு. அதே கழட்டுறா. வச்சு துக்குள்ள சுடேறிச்சு. இதையும் அதையும் கொஞ்சம் ஒரு MM வச்சுட்டு. ஏன்னா நான் வச்ச டைட்டில் நம்பிக்கை இல்லை. டைட்டே புள்ள தான் வச்சுருக்கா. அழுத்தவே புள்ள. சரி போதும், கட்டாயிரம் போகுது. பாடி நெட் ஆகுது. ரேடியேட்டர் மூடு. சரி பானட்டை மூடு. ஓகேன்பா. ஒரு வழியாக இதுக்கு பேக்கிங்கை போட்டு வேலையை முடிச்சு விட்டுட்டோம்.
அடுத்தபடியாக மூட வேண்டியதான். மறுபடியும் என்ன மாப்பிள்ள லொடுக்குன்னு ஆள் தான் மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஏதோ மிஸ்டு வீடியோ கால் போன்ராஜ் குஞ்சு கால் பண்ணுது. யார் அது? எவன் மோன்ராஜ்? அந்த டைவரு அதுக்கு எல்லாமே வரும், தூக்க மாட்டேன். ஓகேன்பா, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன வேலை பண்ணுறோம்னா, நாளைக்கு வீடியோவில் இந்த சபாய்ச்சல் உருவி எல்லாம் கிரீஸ் மாற்றி வேலையை முடிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா உழவு எதுவும் இல்லை. சப்போஸ் உழவுக்கு இது கிடச்சிதுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறோம் ப்ரோ. மாப்பிள்ள பாய். பாய் மாமா. பாய். மாட்டு. பானட்டு போடு. என்ன மாப்பிள்ள பானட்டி தூக்குற? தீங்க அப்பா. தூக்கும் போத அழுத்தி பிடிக்கக்கூடாது, சும்மா விடணும். இறக்கும் போது தான் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிக்காதப்ப. தூக். இப்போ அழுத்தி பிடி. வேலை முடிஞ்சு.